ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த இதில் பண்ணணுங்கிறது யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி புலாவெலாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மிளகா பஜ்ஜிக்கு போடுற மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருமே இந்த மிளகா வச்சு பஜ்ஜி தான் போடுவாங்க. நம்ம இந்த மிளகா வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம். காரமும் அவ்வளவுக்குள்ளே இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த வறுத்த வேர்க்கடலை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்து தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்கனால தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இது 2த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுது, ஆயில் எதுவுமே நம்ம ஊற்றலை. இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்படி வறுத்தும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கிரேவியோடு ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி வறுத்து ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பரானால வறுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 2 பல் போல் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மிளகாவை நல்லா உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். விதைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால் விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது காரம்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் சூப்பரான கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாவும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இதையும் ஒரு தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2யும் சேர்த்துக்கிடுவோம். இது 2 நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வறுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்படி தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக கிரேவி கிடைக்கும், அதனால தான் இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் எண்ணெயிலே நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்ல பச்சை வாசனை போய் நல்ல சூப்பராக சுருளை வதக்கி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகுது வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவெல்லாம் வதக்கி விட்டுட்டோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்படி தண்ணி ஊற்றி கொதிக்க விடும்போது நம்மளுக்கு ஒரு திக்கான பதத்துக்கு கிடைக்கும். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்ததை நல்லா மிக்சியில் போட்டு வலுவலுன்னு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. அடுத்து கொஞ்சமாக அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிரேவியை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். நம்மளுக்கு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மிளகாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா சூப்பரான நம்மளுக்கு மிளகாய் பஜ்ஜி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, சாதம், பிரியாணி, புலாவ் எல்லாத்தோடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கணும், நல்லா திக்காயிடும். நம்மளுக்கு சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட இந்த அளவு கரெக்டாக இருக்கலாம். நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக வீட்டிலே பண்ணக்கூடிய மிளகா பஜ்ஜியை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். எல்லோரும் அதில் பஜ்ஜி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம சூப்பரான கிரேவி பண்ணி அசத்தியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்க கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.